Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி நம்ம மெத்தட் வந்து கால் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தட் இத வச்சு நம்மளோட லைஃப் டைம் ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். நம்ம பேக்ரவுண்ட்ல கன்ஃபார்மா நமக்கு ஒரு மெமரபிள் பிளேஸ்னா அது கிளாஸா தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும் அண்ட் அதுல இன்னொரு ஸ்பெஷல் ஒன் என்னன்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல கிளாஸ்ன்னு இருக்கும்ல அதுதான் வந்து நம்மளோட கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அதுதான் வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட் காலிங்கை வந்து நம்ம தான் அந்த மெத்தட் காலிங் ஃபங்க்ஷனை எடுக்கும் போதெல்லாம் யார் ப்ரெசன்ட் சொல்லுவோம், அவங்க யாரோட நேமை கால் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏஞ்சி வந்து ப்ரெசன்ட் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம யாரை கால் பண்ணுறோமோ அதில் இருக்க ஒரு செட் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட் காலிங்கோட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஒரு நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்க போகிறேன். அண்ட் டாட் ஜாவான்னு வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ப்ரீ டிஃபெண்டாக அதுவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம பப்ளிக் கிளாஸ் காலிங்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா மெத்தடை வந்து கால் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் வந்து நான் உருவாக்க போகிறேன். பப்ளிக் வாய்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் காலிங்கோட சின்டாக்ஸ் இதுதான். ஸோ பப்ளிக்குன்ற என்ன, பப்ளிக் வந்து நம்ம வந்து அவுட் சைடில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதனால நான் பப்ளிக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் வாய்டுன்றது என்னன்னா ரிட்டர்ன் டைப் வந்து எதுவுமே கொடுக்காது. ஸோ அதனால் நான் வாய்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம ஷவ்ன்றதான் என்னோட ஃபங்க்ஷனோட பேரே. ஓகேவா? பேரண்டசிஸ் மஸ்ட் இருக்கணும். அண்ட் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்காக நான் ஷோன்ற ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு இந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ் நேமை வந்து நான் காலிங்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் நம்மளாக வைக்கணும், மை ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நானாக வச்ச பேர். அண்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நியூ எதுக்காகனா ஒரு நியூ ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக நான் நியூன்ற ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் திருப்பியும் நான் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் நேம் காலிங்குன்ற என்னோட கிளாஸ் நேமை வந்து நான் கொடுத்துக்கிட்டு அப்புறம் செமிகாலன் வந்து மஸ்ட் வைக்கணும். ஸோ நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன ரன் பண்ணி பார்க்கலாமா, நம்ம கால் ஃபங்க்ஷனை வந்து எங்கேயோ கால் பண்ணலை, ரன் பண்ணி பார்க்கலாம் எரர் வருதா இல்லை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் கோட் வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஜாவா சி அப்புறம் ஃபைல் நேம் என்ன காலிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு செட் ஆஃப் கோட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்டர் கிளிக் பண்ணால் ஏதாச்சும் எரர் இருந்தால் எரர் வரும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து கோட் ரன் ஆகி இன்னொரு செட் ஆஃப் கோடு வரும். ஸோ இது நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கான கோடு என்னென்னா ஜாவா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா அதுக்கப்புறம் காலிங்கிறது நம்மளோட கிளாஸ் நேம். அதை நம்ம கொடுத்து ரன் பண்ணோன்னா பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் வரலை. எதுக்காக, நம்ம வந்து மை ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு மட்டும் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், பட் நான் அது எங்கேயுமே வந்து கால் பண்ணலை. ஓகேவா? நான் அதை கால் பண்ணாதான் அதுக்குள்ளே இருக்க அந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மை ஆப்ஜெக்டை வச்சு டாட் ஷவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இருக்குது. மை ஆப்ஜெக்ட்ன்றது அட்டெண்டன்ஸ்னு வச்சுக்கலாம். டாட் ஷவ் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு பர்சனோட பேர் வந்து ஷவ்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அவங்கள நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ மை அட்டெண்டன்ஸில் டாட் எதுக்காக ஆக்சஸ் மெம்பர்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மை ஆப்ஜெக்ட் டாட் ஷவ்ன்ற அந்த ஃபங்க்ஷன் நேமை நமக்கு கால் பண்ணோன்னா இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்தீங்களா? கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம மெத்தடை கால் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து கால் பண்ணுவோம். அண்ட் நம்ம இன்னொரு மெத்தடை வந்து கால் பண்ணி இதுக்குள்ளேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து நம்ம கொடுத்துட்டு அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்பை கொடுத்துட்டு அண்ட் நான் இதுக்கு மெத்தட் நம்ம என்ன வைக்க போகிறேன்னா கால்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் நேம் வந்து வைக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் கோட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அனதர் மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இதை கால் பண்ணுறதுக்காக நம்ம திருப்பியும் நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன அட்டெண்டன்ஸ் பேர் மை ஆப்ஜெக்ட், அந்த மை ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம டாட்னு சொல்லிட்டு அந்த கால்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறதுக்காக திருப்பியும் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இதே நம்ம மெத்தடை இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கால் பண்ணுவோம். எத்தனை மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணாலுமே நம்ம அந்த ஆப்ஜெக்டோட அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல அதை வச்சு நம்ம எத்தனை வந்து 2 மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோன்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணி அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அவுட்புட் என்ன வந்திருக்கு, வெல்கம் பேக் டு மை சேனல் அனதர் மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 மெத்தடில் கொடுத்துருக்க ஒரு செட் ஆஃப் கோடு வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு கிளாஸை வந்து வச்சு
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்குள்ளே இருக்க மெத்தட் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி மோர் ஜாவா வீடியோஸை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த தமிழில் உங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜில் கற்றுக்கணும்னா அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பாய், ஹாப்பி கோடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.